ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கான எனர்ஜி, டுடேஸ் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். டுடேஸ் எனர்ஜி 8 of Cups. ஸோ இந்த 8 of Cupsலேருந்து எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, வாட் டஸ் நாட் சர்வ் யுவர் ஹையஸ்ட் குட். அது சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, பீப்புளாக இருந்தாலும் சரி, ஓகேயா? ஸோ அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த சூழ்நிலைகளை கையாள கற்றுக்கணும். சூழ்நிலையை கையாண்டதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை கொடுத்த பீப்புளையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். பீப்புளையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டதுக்கப்புறமா கண்டிப்பான முறையில் பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணும். பவுண்ட்ரினா என்ன? அ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ தட் அவங்க உங்கள் ஸ்பேஸுக்குள்ளே என்ட்ராகி உங்களை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிற அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணுறது தான் பவுண்ட்ரிஸ். ஓகேயா? ஸோ பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்கணும். இதையெல்லாம் தாண்டி இஃப் யூ ரியலைஸ்டு இந்த சூழ்நிலையோ இந்த மனிதர்களோ என்னோட எனர்ஜியை ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த சூழ்நிலையை விட்டு வாக்கவே பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். அந்த மனிதர்களை விட்டு வாக்கவே பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். சத்தமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு அப்படியெல்லாம் வாக்கவே பண்ணக்கூடாது. உங்களுக்கு அவங்க ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சா, இப்படி தான் அவங்க எனர்ஜியை ட்ரெயின் அவுட் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன்ஸை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா, சைலண்ட்டாக யாருக்குமே தெரியாமல் அப்படியே விலகி போயிருங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து வாக் அவுட் பண்ணிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. நாளைக்கான எனர்ஜி நாளைக்கு பார்ப்போம்.